கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, தீட்டை சுத்தமாக்கிய தேவன். லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் முழுசும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணானாலும் சரி, ஒரு பெண்ணானாலும் சரி, அவங்க சரீரத்துலேருந்து வெளியேறுகிற காரியங்களை நிமித்தம் அவங்க தீட்டுப்பட்டால் என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதுவே நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்துவை 12 வருஷம் பெரும்பாலும் ஸ்ரீ தொடும்போது அவங்க சுத்தமாகறாங்க. ஏன் பழைய ஏற்பாட்டில் இவ்வளோ சுத்திகரிப்பு அப்படின்னா, அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர்களுக்கு கூடாரம் எங்கே இருக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட இருக்குது இல்லையா? ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் மோசையோட பேசுகிறாங்க. ஜனங்களுக்கு தம்மை கர்த்தர் வெளிப்படுத்துறார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அப்போ ஜனங்கள் தங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாக வைக்கணுங்கிறதுக்காகவும் அவங்க வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காகவும் தான் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போது சரீரத்தில் வருகிற காரியமே தீட்டாக இருக்கும் அப்படின்னா, நம்ம இருதயத்தில் நினைக்கிற காரியங்கள் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி நம்ம இருதயமும் சுத்தமாக இருக்கணும். சரீர சுத்திகரிப்பு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோக்கு அவ்வளோ இருதய சுத்தமாக இருப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி இயேசு கிறிஸ்து எங்கே வாசம் பண்ணுறாங்க? நம்ம இருதயத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணும்போது ஜனங்களுக்குள்ளே இவ்வளோ சுத்தம் வேணும்னா, நம்மளை தேவனுடைய யாரையுமே மாற்றி நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிற தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எவ்வளோ சுத்தமாக இருக்கணும் இல்லையா? இன்றைக்கி நம்ம இருதயத்தில் சுத்தமாகணும். அவர் தீட்டை சுத்தமாக்குவார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற அசுத்தத்தை அவர் மாற்றி உங்களே பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வார். ஜெர்மன்லம்மா எங்கள் அன்பன் பரலோக பிதாவே, நாளுக்காக வேலைக்கு அனுப்பிப்பா. இந்த நாள் எங்கள் இருதயத்தில் காணப்படுற எல்லா கசப்புகள் தீட்டான கருங்களை அப்புறப்படுத்தி எங்களை சுத்தமாய் மாற்றுங்க, பரிசுத்தமாய் மாற்றுங்க. எங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுங்க. ஏசு நம்பிக்கை நல்ல பிதாவே, ஆமேன். நம் வாழ்வை பரிசுத்தமாக்குகிற தேவன் நம்மோடு உண்டு. இது வேண்டிய முடிந்தாகட்டும்.